செய்தியை பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான முதல் பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக நாளை சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சதவீதம்தான் தரப்படும் என்று கூறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக 100 நாள் வேலை திட்டத்தின் மாற்றங்கள் செய்ய திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது தொடர்பான தீர்மானம் நாளை கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. அதுக்காக யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரீங்க உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. எதிர்கட்சி சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. அதுக்காக யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அமைதியா இருக்க. நிறைவேற்றி தாரீங்க உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?